Hi friends, welcome to our channel Sai Vijay Sri's Kitchen. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சூடான சாதத்துல பசஞ்சி சாப்பிடுற மாதிரி அரைக்கீரை கடையல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது நிறைய வீடியோ இருக்கு YouTubeல. நான் எப்படி செஞ்சிருக்கேங்கறத வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இது சாதத்துல பசஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளமோ வடாமோ இருந்தா போதும். வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அரைக்கீரையை இலையை மட்டும் கிள்ளி நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு, அதில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு வந்திருக்கேன். இது கூட இப்போ அரிசி அலம்பின தண்ணி 3வது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்து சவுண்ட் அடங்கியிருக்கு. பாருங்கள், பருப்பு வெந்திருக்கு. இப்போ இது கூட நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை கூட 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துண்டான கீரை கலர் மாறாமல் பச்சையாக நல்லாயிருக்கும் சேர்த்து இப்போ வேக விடலாம். இப்போ மூடி போடக்கூடாது, ஓப்பன்லேயே வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். கீரை நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். இந்த மசியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ ஒரு மத்தோ பிளெண்டரோ வச்சு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் கூட போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இது கடையிறதுக்குள்ளே இது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பாண்ட்லி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. பொதுவாக கீரைக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க. நான் அது கூட சேர்ந்துருக்கட்டும்னு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 வத்த மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். பெருங்காயம் சேர்க்கும்போது தாளிக்கும்போது சேர்த்தா கீரை நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ளே நல்லா கீரையை கடைஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கடைஞ்சிருக்கேன். மற்ற இருந்தால் இன்னும் நல்லா ஃபைனாக கடையலாம். இதில் இவ்வளோ தான் கடைய முடியுது. இப்போ இந்த தாளித்ததை இந்த கீரை கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்புல ஒரு கொதி வந்தால் போதும். அடுப்பு அணைச்சிடலாம். கீரை மசியல் ரெடி ஆகிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இந்த கீரை கடையல் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.